பெரியாரை பற்றி பேசணுமா, அவரோட சுயமரியாதை பேசணுமா, அம்பேத்கர் பேசணுமா, இல்லை ஓகே இப்போ காலில் விழுந்திருப்போம் அப்படின்னு சொன்னீங்கன்னா, அஞ்சலி அம்மாள் இன்னைக்கு வந்து நிறைய பேர் படிக்கிறாங்க, பார்க்குறாங்க. அஞ்சலி அம்மாள் யாருன்னு பார்க்குறாங்கன்னா அவங்களோட சிறப்பு இருக்கு. பட் விஜய் மாதிரி ஒருத்தர் அதை எடுத்து பேசும்பொழுது அது இன்னும் பிரபலமாக மாறுது. பெரியார் இயக்கங்களை அதை பாராட்டுறாங்க, அது மாதிரி பண்றாங்க இல்லையா? அதுதான் எதிர்பார்ப்பாக இருக்கும். அந்த இளைஞர்களுக்கு நீங்க இதை செய்றீங்கல்ல, ரொம்ப சந்தோஷம். அதெல்லாம் செஞ்சுட்டு நீ பழையபடி ஓகே எல்லாம் செஞ்சுட்டோமா, பெரியாரை பற்றி பேசணுமா, அவரோட சுயமரியாதை பேசணுமா, அம்பேத்கர் பேசணுமா, இல்லை ஓகே அப்போ காலில் விழுந்திருப்போம் அப்படின்னு சொன்னீங்கன்னா, அப்போ நான் வந்து உதட்டளவில் தான் எனக்கு அந்த கொள்கை கோட்பாடு அதெல்லாம் அது மறைமுகமாக அவங்க அப்படி தெரிவிக்க நேரடியாக உங்ககிட்ட அப்படி நேரடியாக தாங்க நடக்குது. ஏங்க நீங்கள் பார்த்து தானே நீங்கள் அந்த மீட்டிங்ஸ் எல்லாம் எதுக்கு அவர் காலில் போய் விழுறீங்க நீங்கள்? மறுபடியும் அவரே சொல்றாரு என் காலில் விழாதன்னு சொல்றாருல. அப்போ அவர் சொன்னவர் அப்போ காலில் விழுதுன்னு கண்டிக்கணும்ல. அவர் விழாதானே வைக்கிறார் மறுபடியும். எனக்கு பெரிய போஸ்டர் வைக்காதீங்க அப்படின்னு சொல்றாரு. அவர் ஆட்டோலாம் போய் வந்து போஸ்டர்லாம் கிழிக்கிறாரு. அப்புறம் ஏன் மறுபடியும் யார் போஸ்டர் வைக்கிறா? ஃபோட்டோ யாருன்னு கொடுத்து விட்றா? ஒரு பேனருக்கு இன்னைக்கு வந்து ஒரு இவ்வளோ பெரிய சைஸ் வச்சா ரெசல்யூஷன் ஃபோட்டோஸ் கொடுக்கணும்ல, யாரோ ஒருத்தர் கொடுக்கணும்ல. நீங்கள் என்ன நெட்டில் என்னோட ஃபோட்டோ ஸ்க்ரீன்ஷாட் போடலாம், அப்படி அவ்வளோ ரெசல்யூஷன் போட முடியாதுல்ல. அப்போ அந்த ஃபோட்டோ அனுப்புறது யார்? என் ஃபோட்டோ பெருசாக பார்த்துக்கப்பா, தளபதி ஃபோட்டோ சின்னதானாலும் பரவாயில்லப்பா அப்படின்னு சொல்கிறது யார்? அப்போ இதெல்லாம் ஜான் ஆரோக்கியசாமி அவரோட ஆடியோவில் சொன்னார். எல்லா இடத்துலையும் ஒரே மாதிரி ஃபோட்டோஸ் போகுது. எப்படி சார் போகுது அது? இவர் தானே சார் சொல்கிறாரு எல்லா இடத்துலையும் அதே ஃபோட்டோஸை போடு, எல்லா மாடச்சலரும் கொடுத்துட்றாரு. தலைவர் ஃபோட்டோ கூட இல்லை, இவர் ஃபோட்டோ எல்லா இடத்துலையும் போயிடுது. இது ஏன் என்ன பெருசாக ப்ரொஜெக்ட் பண்ணிக்கிறீங்க?